பிரான்சின் லியோன் நகரில் உள்ள மெட்ரோ நிலையத்தில் சங்கிலி பறிப்பு தாக்குதலுக்குள்ளான 82 வயது முதியவர் மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த வியாழக்கிழமை மாலை 4 மணியளவில் லியோன் நகரின் 8வது வட்டாரத்தில் உள்ள மெட்ரோ நிலையம் அருகில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தனது மனைவியுடன் சென்று கொண்டிருந்த முதியவரின் தங்க சங்கிலியை இருவர் திடீரென பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியோடினர். இதற்கிடையில் அதிர்ச்சியடைந்த அந்த வயதான தம்பதியினர் வழக்கம் போல அந்த மெட்ரோ ரயிலில் ஏறினர். ஆனால் ரயில் சில நிறுத்தங்கள் கடந்ததும் அந்த முதியவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ரயிலுக்குள்ளேயே அவர் சுருண்டு விழுந்து மயங்கினார். உடனடியாக அவசரகால மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனளிக்கவில்லை. வன்முறையால் ஏற்பட்ட அதிர்ச்சியின் காரணமாகவே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக லியோன் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட முதியவருக்கு ஏற்கனவே இருதய நோய் பிரச்சினை இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த திடீர் மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு தீவிர விசாரணை நடத்திய போலீசார் குற்றவாளிகளை விரைவாக அடையாளம் கண்டனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 20 வயது ஆணும் 21 வயதுடைய பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.